அடுத்தது 103 காஞ்சி. இது சொசைட்டி அப்படிங்கிறத குறிக்கும், அதாவது கம்பெனியை குறிக்கும். இப்படி ஒரு இசட் மாதிரி இப்படி போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு கீழே ஒரு கோடு, மேலே ஒரு கோடு, அப்புறம் இப்படி லாங்காக இதை போட்டுக்கணும். இவ்வளோதான். இதை எப்படி போடணுன்னா இப்படி போட்டு அப்படி 1 2 மேலே, அப்புறம் இப்படி லாங்காக போட்டுக்கணும். இதை நான் கிளியராக போட்டு காட்டுறேன். இப்படி ஜெட் மாதிரி இப்படி ஜெட் மாதிரி இருக்கும். ஆனால் இப்படி போட்டுறாமல் இங்கேருந்து இப்படி போடணும். போட்டு மேலே ஒரு கோடு, கீழே ஒரு கோடு, அதுக்கு பக்கத்தில் அப்படி போடணும். போட்டு இங்கே ஒரு கோடு. இது ரெண்டும் சேர்த்தே ஒரு காஞ்சி. இது வந்து சாமி சிலை, அந்த மாதிரி ஷ்ரைன், அப்புறம் அந்த ஒர்க் பண்ணுற கம்பெனி அதை குறிக்கும். இதோடைய வன்யோமி ஷா. ஷா சில சமயம் ஜா, எண்டில் வரும்போது ஜா, ஆரம்பத்தில் வரும்போது ஷா அப்படின்னு எடுத்துக்கலாம். ஷா ஜா 2 இருக்குது. இதுக்கு குன்யோமி கிடையாது. இது கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லுவோம்னா கம்பெனி. அடுத்தது ஷ்ரைன். ஷ்ரைன்னா அந்த சாமி சிலை இருக்குதுல்ல, அது மாதிரி குறிப்பிடுறது. இந்த ஷ்ரைனை மட்டும் வச்சு அதுக்கு மேலே ஒரு சின்ன மறைப்பு மாதிரி ஒரு சின்ன குடில் மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த இடத்துல இந்த ஷ்ரைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒன்று ஃபஸ்ட்டு. இதுக்கு என்ன பண்ணணும், இந்த காஞ்சி எப்படி முதல்ல போட்டுட்டு பக்கத்தில் அதுக்கு முன்னாடி படித்தோம் இல்லையா, காய் டு மீட், இதை போட்டோம்னா ஷ காய், ஷ காய், ஷக்காய். ஷக்காய் அப்படின்னா சொசைட்டி, சமூகம், சொசைட்டி. இப்போ இரண்டாவதாக இப்படியே இதை மாற்றி போடுவோம். இப்போ ஷ காய் போட்டோம் இல்லையா, இதை அப்படியே மாற்றி போடுவோம். கை ஷா, இதை அப்படியே மாற்றி எழுதிக்க வேண்டியதான். கை ஷா, கை ஷா. கை ஷா அப்படின்னா கம்பெனி ஆஃபீஸ், அதெல்லாம் கை ஷா. அடுத்தது மூணாவது, இந்த காஞ்சியை போட்டு அது கூட இந்த நகாய் அப்படின்னு போட்டோம். ஒன்று 2 3 போட்டு இப்படி ஒரு லாங் கோடு, இது போட்டு இந்த இடத்துல கோடு, நகாய் லாங்னு குறிக்கிறது. இது வந்து காய், இது வந்து ஷா, ஷா. இது சோ, ஷா. இது சோ, ஷச்சோ, ஷ சோ. அப்படின்னா பிரசிடென்ட்னு அர்த்தம். பிரசிடென்ட்னா கம்பெனி பிரசிடென்ட், ஹெட் ஆஃப் த கம்பெனி, பிரசிடென்ட் ஆஃப் அ கம்பெனி அப்படின்றத குறிக்கிறது ஷச்சோ. அடுத்தது நாலாவது, இப்படி ஒரு காஞ்சி இருக்குது. இது வந்து ஈஸியான காஞ்சி தான், ஆனால் N5க்கு கிடையாது, சாமியை குறிக்கும். இது வந்து ஜின், இது வந்து ஜா. இந்த ஜாவை யூஸ் பண்ணணும். ஜின் ஜா, ஜிஞ்சா. ஜிஞ்சானா ஷ்ரைன்னு அர்த்தம். ஜிஞ்சா, இந்த இடத்துல ஜிஞ்சா பக்கத்தில் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன குடில் மாதிரி போட்டு அதில் அந்த சாமி சிலையெல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த ஜிஞ்சா அதாவது லோக்கல் காட்ஸ், அவங்களுக்குள்ளார அப்படின்னு சொல்லி இந்த நம்ம ஊரில் குலதெய்வம்லாம் இருக்கிற மாதிரி அவங்க ஊரில் அவங்களுக்குன்னு அந்த ஒவ்வொரு இதுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு சாமி இருக்கும். அதை குறிக்கிறது ஜிஞ்சா அப்படின்னு குறிப்பாங்க, ஷ்ரைன் அப்படின்றது. அடுத்தது 104 காஞ்சி. 104 காஞ்சி வந்து ஈஸி தான். இப்படி ஒரு சின்ன கோடு போட்டு இப்படி போட்டு அப்படி போடணும். அதுக்குள்ளார இப்படி ஒன்று போட்டு ஒரு பாக்ஸ் போட்டு இங்கே ஒரு கோடு போட்டுருணும். அவ்வளோதான். இது கடை அப்படின்னு குறிக்கும். கடை தான். 1 2 3 4 5 6 ஈஸியாக இருக்கும். இப்படி போட்டு இப்படி போடணும். மிசே அல்லனா தென் அப்படின்ற 2 ப்ரொனன்சியேஷனில் இருக்கும். இது கடை அப்படிங்கிறத குறிக்கிற காஞ்சி. தென், இதோடைய வன்யோமி தென், குன்யோமி மிசே. இது வந்து ஷாப்,
ஷாப் அப்படிங்கிறத குறிக்கும், கடை. இதை ஃபஸ்ட்டு இதை மட்டும் தனியாக எழுதணும் அப்படின்னு சொன்னால் மிசேன்னு தான் எடுத்துக்கணும். மீ சே, மிசே. மிசே அப்படின்னா ஷாப், சாதாரணமாக கடை அப்படின்னு குறிக்கும். இப்போது இதை போட்டு இப்படி ஒரு காஞ்சி இருக்குது, இது நமக்கு கிடையாது, ஆனால் சும்மா எழுதுகிறேன். இது வந்து தென், இது வந்து இன். அப்படி இதில் வந்து வேலை செய்கிறவங்க இது இந்த மாதிரி முன்னாடி ஒன்று போட்டு இதை போட்டால் இந்த இடத்துல இவங்க வேலை செய்கிறாங்கன்னு அர்த்தம். இந்த இதை போட்டுட்டு இதுக்கு முன்னாடி என்னன்னு பார்க்கணும், அது அந்த இடத்துல வேலை செய்கிறவர் அப்படின்னு அர்த்தம். இது வந்து தென், இதுக்கு ப்ரொனன்சியேஷன் இன். தென்னின், தென்னின் அப்படின்னு சொன்னால், தென் இன் அப்படின்னு சொன்னால் கடையில் வேலை செய்கிறவர், சேல்ஸ் பர்சன் அப்படின்னு வச்சுக்கோங்க. கடையில் வேலை செய்கிறவர், சேல்ஸ் பர்சன். மூணாவதா இந்த நார்மலாக ஷாப் அப்படி தான் சொல்லுவாங்க, பாய் தென் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாய், டு செல், விற்கிறது. இது கடை, விற்கும் கடை, பாய் தென் அப்படின்னு. அதாவது ஆக்சுவலாக ஏன் இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு சொல்கிறேன். இது நார்மலாக மிஸ்ஸே அப்படின்னு சொன்னால் கடை, இதை எப்படி இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா பாய், பாய் தென், பாய் தென் அப்படிங்கிறது இந்த ஸ்டால், ஸ்டாண்ட், அந்த ஒரு ஸ்டாலாக தனியாக வச்சுருக்குது, ஒரு பெரிய கடைன்னு சொல்ல முடியாது. பாய் தென் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒரு ஸ்டாண்டில் வந்து ஒரு கடை வச்சுருப்பாங்க, ஒரு சின்ன ஸ்டாலாக இருக்கிறது, அதுதான் பாய் தென் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய கடைகளை மிஸ்ஸே அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மல் சைஸ்லேருந்து பெரிய கடைகளை மிஸ்ஸே அப்படின்னு சொல்லுவாங்க. பாய் தென்னா எஸ்பெஷலி இந்த சின்னதாக அந்த ரோட்டு ஓரங்களில் இருக்கிற இந்த ஸ்டாலு, ஸ்டாண்டு, அதெல்லாம் வந்து பாய் தென். இப்போ இது மிஸ்ஸேவும் யூஸ் பண்ணியாச்சு, தென்னும் யூஸ் பண்ணியாச்சு. இதோட 104 காஞ்சிஸ் முடியுது.